அதன் குறிக்கோள்களை எம்ப வேண்டும், கொள்கைகளை விளக்க வேண்டும். மொழி இலக்கியங்களை பொருளை அடிப்படையாக கொண்டு அகம் புறம் என பிரித்து விடலாம். அகம் இன்பம் எனலாம், புறம் அறம் பொருள் எனலாம். அக இன்பத்தை சிற்றின்பம் பேரின்பம் என பகுக்கலாம். பேரின்பத்தை இறைபக்தி தேசபக்தி போன்றவை எனலாம். இறைபக்தி சமய தோத்திர இலக்கியங்களும் சாத்திர இலக்கியங்களும் கொண்டது எனலாம். சமயத்தோத்திர இலக்கியங்கள் நிறைந்தது வைணவ சமயம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். இது மகாகவி பாரதியார் வாக்கு. திராவிட மொழிகளிலே முதன்மையானது தமிழ் மொழி. இரண்டாயிரத்து ஆண்டுகளாக மக்களின் பேச்சு மொழியாக வழங்கி வருவது தமிழ் மொழி. ஆயினும் பெரும்பாலும் அடிப்படை தன்மைகள் மாறாதது தமிழ் மொழி. உலகத் செம்மொழியாகவும் உள்ளது தமிழ் மொழி. தமிழ் மொழியின் கால வரலாற்றில் தொல்காப்பிய காலம், சங்க இலக்கிய காலம், 11 கீழ்கணக்கு காலம், பின்னர் வருவது பக்தி காலம். பக்தி காலத்திலே தோன்றியவை பக்தி இலக்கியங்கள். இறைவனிடத்திலே அன்பு கொண்டு அவ்வன்பின் வெளிப்பாடாக கொண்ட படைப்புகள் பக்தி இலக்கியங்கள். குறைபாடுகளை தீர்க்கும் பேராற்றல் கொண்ட இறைவனை புகழ்ந்து பாடப்பட்ட பக்தி பாடல்கள் பக்தி இலக்கியங்கள். பொருளை அடிப்படையாக கொண்டு அகம் புறம் என பிரித்து விடலாம். அகம்